Dear students, we are at exercise 12.1, problem number 8. See the problem. Objective function given. Objective function value of z is x plus 2y. So here x and y are decision variables. Now subject to the constraints x plus 2y greater than or equal to 100, 2x minus y less than or equal to 0, 2x plus y less than or equal to 200, x greater than or equal to 0, y greater than or equal to 0. இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் லைன் நம்பர் 1, லைன் நம்பர் 2, லைன் நம்பர் 3 3 லைன் வரையணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே பாருங்கள், this line is passing through the origin. ஓகேங்களா, எல்லாருமே இந்த லைனை மிஸ் பண்ணக்கூடாது. This is passing through the origin. This is the most important line. இந்த லைனை பற்றி கொஞ்சம் ஆல்ரெடி முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ax plus by inequality less than or equal to 0 or greater than or equal to 0, less than 0, greater than 0, that c value is 0. ஓகேங்களா, at this moment this line surely will passing through the origin. ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஆரிஜின் வழியாக போகிற லைன் மேலே மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஓகே, now let us solve this problem. There are 3 lines. லைன் நம்பர் 1, லைன் நம்பர் 2, லைன் நம்பர் 3. ஸோ இது பார்க்கும்போதே தெரியுது. இன்டர்செப்ட் ஃபார்மில் போட்டிங்கன்னா x intercept at 100. Are you clear? Y intercept 100 by 2, that is 50. Okay, y intercept at 50. Come to this one. Here x intercept at, okay la, இங்கே 200 by 2, that is x intercept 100, y intercept at 200. 0,200. பட் இந்த லைனை பாருங்கள், ஒய்யோட வேல்யூ 2x minus y equals to 0ன்னு எதுனாலும் சரி, இல்லை 2x equals to yன்னு எதுனாலும் சரி. இந்த ப்ராப்ளம் ஒரு நீங்கள் பாக்ஸ் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா, here it is x value, here it is y value, எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் ஒய்யோட வேல்யூ 0 வேணும், 0,0. தட் இஸ் வை இட்ஸ் பாசிங் த்ரூ த ஆர்ஜின். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வேறு எக்ஸுக்கு பதிலாக 200ன்னு போட்டிங்கன்னா, எக்ஸுக்கு பதிலாக 100 போட்டிங்கன்னா y வேல்யூ பிகம் 200. ஓகேங்களா, ஒரு லைன் வரைது கண்டிப்பாக நமக்கு 2 பாயிண்ட் தேவை, அதனால் 2 பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகே, நவ் லெட் அஸ் ட்ரா த கிராஃப். கிராஃப் ஆஃப் xy. இங்கே வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 100, 50, 100, 200, 100, 200 இருக்குது. பட் 50 இருக்குங்களா, அப்போ 50, 50 எடுத்துக்கலாம். ஓகே, இயர் 50, 100, 150, 200. சேம் 50, 100, 150, 200. Now let us draw the line. First line, xல 100, yல 50. xல 100 this point, yல 50 this point. Just to connect these 2 points. நேராக வரீங்க, வரைஞ்ச உடனே இந்த லைனோட பேர் எழுதிருங்க. நேம் ஆஃப் திஸ் லைன் இஸ் கால்ட் x plus 2y equal to 100. நெக்ஸ்ட் வாங்க, 2x plus y less than or equal to 100. இந்த லைனை வரைஞ்சிடலாம். இல்லைங்களா, x intercept at, ஓகே, x intercept at 100, y intercept 200. 100 இங்கே இருக்குது, 200 இங்கே இருக்குது. கனெக்ட் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த லைனோட நேம் என்னென்னா 2x plus y equals to 200. அடுத்தது இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன். ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. ஓகேங்களா, 0,0 வழியாகவும் பாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஓகேங்களா, 0,0 வழியாக 100,200. ஓகேங்களா, 100,200 இந்த பாயிண்ட் வழியாகும். ஆரிஜின் ப்ளஸ் 100,200. ஓகேங்களா, இந்த லைனோட நேம் என்னன்னா 2x minus y equals to 100. Okay, we completed. Now we have to shade the common region. இந்த எல்லா இன்இக்வாலிட்டிக்கும் காமனான ரீஜன் பேர் என்ன அப்படின்னா feasible region. ஓகேங்களா, feasible region என்ன நம்ம கண்டுபிடிச்சாலும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ யூ டூ ஒன் திங், ஆர்ஜின் டெஸ்ட். இந்த லைனுக்கு ஆர்ஜின் டெஸ்ட் எடுக்கலாம், இந்த லைனுக்கு ஆர்ஜின் டெஸ்ட் எடுக்கலாம். பட் இந்த லைனுக்கு 2x minus y வந்து ஆல்ரெடி ஆர்ஜின் வழியாக போகிறதுனால இதில் மட்டும் ஆர்ஜின் தூக்கி போடாதீங்க. யூ டேக் சம் அதர் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வி கேன் டேக் x plus 2y greater than or equal to 100. இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 இஸ் greater than or equal to 100, that is false. அப்போது இந்த ரெட் லைனுக்கு இந்த பக்கம் தான், ஆர்ஜின் பக்கம் கிடையாது. என்னப்பா இந்த சைடு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கம் ஃபார் திஸ் பிளாக் கலர் லைன் 2x plus y. இந்த லைன் இதில் அதேமாதிரி ஆர்ஜின் தூக்கி போடுங்க.
0 0 0 is less than or equal to 200, that is correct only. ஓகேங்களா? அப்போ பிளாக் லைனுக்கு கீழே அப்போ இது வந்து என்ன கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ரீஜன் இஸ் நாட் அன்பவுண்டட் ரீஜன். ஓகேங்களாப்பா? ஸோ இதுக்கு இந்தாண்ட கண்டிப்பாக அது பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்று இந்த ரீஜனாக இருக்கலாம், இந்த ரீஜனாக இருக்கலாம். அப்போ எந்த ரீஜன் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா திஸ் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் லைன் பிளேஸ் மேஜர் ரோல். தட்ஸ் ஐ டோல்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த லைனுக்கு மேலே என்ன பண்ணீங்கன்னா யூ கேன் டேக் எனி அதர் பாயிண்ட் அதர் தன் த ஆரிஜின். இதில் 0 தூக்கி போடக்கூடாது. ஓகேங்களா? புட் 50,0. அது 50,0 திஸ் பாயிண்ட். அது இந்த பாயிண்ட் சைடு ஷேட் பண்ணணுமா இல்லை இந்த சைடு ஷேட் பண்ணணுமா தான் முக்கியம். யூ கேன் புட் எக்ஸ் வேல்யூ as 50, y value as 0, 2 times 50, 100 is less than 0. 100 is less than or equal to 0. That is false. Clearly 100 is more than 0. Okay, this is false. அப்போது இந்த பக்கம் கிடையாது. This side we have to shade. Okay. Now we found a feasible region. Feasible region is feasible region you must to shade and show. Okay, that is very important. Okay, here feasible region corner points and all. Okay, A is 0, 50. B we have to solve. C we have to solve. D is 0, 200. Okay, we found corner points and all. Okay, here it is A, here B, here C, here D. What about Z value? Okay, corner points A, B, C and D. Here A is very important. A is simple only 0, 50. If you put A value here 0, here it is 50. 50 times 2, that is 100. Okay, so B value we have to substitute, C value you have to substitute. What about D value? D value that is 200. 200 into 2, that is 400. Okay, so B and C both are important. To get B and C, to get B, if you need B value, solve these two lines. That is x plus 2y equals to 100. This line and this line. 2x minus y. 2x minus y equals to 0. Just this line will multiply by 2. If I multiply by 2, this will become 4. This will become 2. That is 0 only. 2y can be cancelled. 4x plus x. 5x value is 100. Now value of x is 20. Here x value 20. If you take x value as 20, 2y equal to 80. Value of y will become 40. 20, 40. Coordinate of B is 20, 40. Substitute B value. So here 20. That is 20 is here. Okay. Now 40 into 2 times, that is 80. Okay. 80 plus 20, that is 100. Coordinate of B, that is 100. Now coordinate of C. Okay, this is for B of x comma y. This is for B of x comma y. Now for C of x comma y, to get coordinate of C. C வேணும் அப்படின்னா எந்தெந்த லைனை சால்வ் பண்ணி ஆகணும்? லைன் 2x plus y equals to 200. One more line 2x minus y equals to 0. So ரொம்ப சிம்பிள். ஆட் பண்ணிங்கன்னா y can be cancelled. 2x 4x ஓட வேல்யூ என்னன்னா 200. 4x ஓட வேல்யூ என்னது 200. Now if you divide by 4 table, that is 50. Value of x is 50. Value of x is here 50. Okay, you can take this 50 here. Okay, 50 இங்கே போட்டுட்டீங்கன்னா that is 100. So 200 minus 100, 100. Value of y is equal to 100. It is 50, 100. Now substitute here. X value 50. Okay, y value 100. That is 200. Okay, 250. Okay, so it's very simple only. Now in this they are asking both. What is the maximum value of z? What is the minimum value of z? Don't think only any one. Okay, both you have to find. Okay, in this problem, let me erase this coordinates concept alone. Just it is a rough work only. Now from the table and the corner points, okay, we found that okay, maximum value is 400. Maximum z value is 400. At which point you are getting 400? Okay, at 400 is at coordinate D. Coordinate of D is 0, 200. 0, 200. Okay, this one. Now minimum is very important.
minimum value of minimum z value is okay 100, but you are getting 2 points, a and b, you are getting 100. Where is a? Okay, so this is a, this is and a, this is b. Okay, so minimum value is 100, but remember not only 2 points. Okay, so minimum value is 100. Okay, so on the line segment, all points on the line segment, all points on the line segment joining 0, 50, okay, 0, 50, 20, 40. Okay, remember in this problem, this is the maximum value of z, this is the minimum value of z. For this minimum value of z, don't think only 2 points, 2 points மட்டும் கிடையாது. So including points b and a, okay, then all points on this line segment joining ab. Okay, remember, ரொம்ப நல்ல ப்ராப்ளம். ஒரே ப்ராப்ளத்தில் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க, மினிமம் கேட்டிருக்காங்க. பட் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பவுண்டட் ரீஜன். இதே ஒரு அன்பவுண்டடாக இருந்துச்சுன்னா we have to do 2 more process, that is a dotted line test. ஓகேங்களா, மேக்ஸிமமுக்கு ஒரு இன்இக்வாலிட்டி வரையணும், மினிமமுக்கு ஒரு இன்இக்வாலிட்டி வரையணும், that is a dotted line. Okay, remember. So before we go for next problem, just to copy this problem. Yes, dear students, we are at problem number 9 in exercise 12.1, that is linear programming problems. See the objective function, value of z is minus x plus 2y. For this objective function, we have to find the maximum value of z. Now see the constants, x greater or equal to 3, x plus y greater or equal to 5, x plus 2y greater or equal to 6, and y is greater or equal to 0. எல்லா ப்ராப்ளத்திலும் யூஸ்வலாக என்ன வந்திருக்கும் அப்படின்னா x greater or equal to 0, y greater or equal to 0. இதில் x greater or equal to 0 கொடுக்கலன்னு நினைக்காதீங்க, அதை விட தாண்டி x greater or equal to 3 கொடுத்துட்டோம். ஓகேங்களா, அப்போது லைன் 1, லைன் 2, லைன் 3 வரைஞ்சா மட்டும் போதும். இந்த லைன் வந்து இதையும் வரைஞ்சாலும் வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, see the problem here. Here x axis, here it is y axis. முதல் விஷயம் x equal to 3 லைன் வரைஞ்சிங்கன்னா here 1, here 2, here 3. okay, name of this line. y axisக்கு பேர் என்னன்னா x equal to 0. equation of this y axis is x equal to 0. இந்த லைனோட பேர் என்னன்னா parallel to x axis, that is x equal to 3. here 1, here 2, here it is 3. okay, next x y, x intercepted to 5, y intercepted to 5. பாருங்க, x intercepted to 5, y intercepted to 5, connect these 2 points. Name of this line is called x plus y equals to 5. இதையும் முடிச்சாச்சு. அடுத்தது x intercepted to 6. ஓகேங்களா, x intercepted to 6, here 4, here 5, x intercepted to 6, y intercepted to 3. இன்டர்செப்ட் ஃபார்ம் பற்றி கிளியராக நிறைய டைம் நடத்தியிருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா, கனெக்டிங் தீஸ் 2 points. ஓகேங்களா, நேம் ஆஃப் திஸ் லைன், இந்த லைனோட நேம் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல்ஸ் டு 6. அடுத்து y ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0 நேம் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் திஸ் இஸ் கால்டு y ஈக்குவல்ஸ் டு 0. அப்போது இதுக்கு மேலே கன்ஃபார்ம், இதுக்கு மேலே y இஸ் பாசிட்டிவ்னோ, இதுக்கு மேலே. ஓகேங்களா, ஸோ அடுத்தது எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3. இதையும் வச்சுட்டிங்கன்னா ஓகேங்களா, எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் வழக்கமாக இதுலேயும் ஆர்ஜின் தூக்கி போடுங்களேன். ஆர்ஜின் எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, நோ ஒய் வேல்யூ, நோ 0y, தட் இஸ் ஆர்ஜினை போட்டிங்கன்னா 0 is greater than 3, that is false. ஓகேங்களா, 0 is greater than or equal to 3, that is false. அப்போ இந்த லைன் கிடையாது, இந்த லைனுக்கு இந்த பக்கம். அப்போது ப்ராப்ளம் என்னென்னா அன்பவுண்டட் ரீஜன் தான் கன்ஃபார்மாக. ஓகேங்களா, அன்பவுண்டட் ரீஜனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ரீஜன் வந்துச்சுன்னா பவுண்டட் ரீஜன். ஓகேங்களா, ஒருவேளை இங்கே போச்சுன்னா அன்பவுண்டடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோ நெக்ஸ்ட்டு இந்த லைன் எடுங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 5. இதில் ஆர்ஜின் தூக்கி போட்டிங்கன்னா 0 is greater or equal to 5, that is also false. அப்போது இதுக்கு ஆர்ஜின் பக்கம் கிடையாது, இந்த லைனுக்கு இந்த பக்கம், other than the origin side. Now you can take this, இதிலே அதே மாதிரி என்ன பண்ணால் 0 is greater or equal to 6, that is also false. Where is x plus 2y, ஓகேங்களா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த பக்கம்.
அப்போது காமனான ரீஜன் பார்த்தீங்கன்னா எல்லா கான்ஸ்டன்ட்டுக்கும் வி ஃபவுண்ட் காமன் ரீஜன் சியர். இந்த லைனுக்கு இந்த பக்கம், இந்த லைனுக்கு இந்த பக்கம், இந்த லைனுக்கு இந்த பக்கம், y = 0 இல்லையா, இதுக்கு இந்த பக்கம். அப்போ எல்லாத்துக்கும் காமனான ரீஜன் என்னன்னா there is an unbounded region. Okay, if you watch carefully, so this is an unbounded region. இதுக்கு இந்தாண்ட, இதுக்கு இந்தாண்ட, இதுக்கு இந்தாண்ட உள்ள you are getting like this. ஓகேங்களா, பவுண்டடோ அன்பவுண்டடோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஷேட் பண்ணி காமிக்கணும். That feasible region is very important. Okay, you note that feasible region is unbounded. Feasible region is unbounded. For unbounded, you need to know, okay, we have to draw extra inequality, that is strict inequality. Okay, that is dotted line we have to take. Okay, now take the corner points. What are the corner points? What about z value? Corner point, that is you can take this point as a. This is a, this is b, this is c. We are getting only 3 corner points. One is a, another one is b, last then is c. Okay, here coordinate of a is clear, that is 6, 0. What about b? To get b, we have to solve this and this. X plus y equal to 5. X plus y equal to 5. This line and x plus 2y equal to okay. To get b, these two lines has to be solved. Okay, one is x plus 2y equals to 6. In the line என்னன்னா x plus y equals to 5. இல்லைப்பா, சைன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா x can be cancelled. 2yல ஒரு y போச்சுன்னா that is y only. 6 minus 5, value of y is here 1. Value of y is here 1. y க்கு பதிலாக நீங்கள் 1 போட்டுட்டீங்கன்னா, if you take this as 1, ஓகேங்களா, x value will become 5 minus 1, x value will become 4. ஓகேங்களா, 4, 1. ஸோ இது என்னன்னா b யோட கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட்டு c யோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, டு கெட் c we have to solve this and this. இந்த ரெண்டு லைன். ஓகேங்களாப்பா, டு கெட் c of x, y. இது கொஞ்சம் முக்கியம். c of x, y வேணும் அப்படின்னா சால்விங் x equal to 3ஐயும் சால்விங் x equal to 3ஐயும் இந்த லைன் ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல x plus y equal to 5ஐயும் இது நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3 தெரிஞ்சு போச்சு. ஒய்க்கு பதில் அந்த 3 போட்டிங்கன்னா y வேல்யூ will become 5 minus 3, 2. 3, 2. Now find the z value. இந்த zல கொண்டு போய் இந்த கார்னர் பாயிண்ட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா, that is 6, 0னா substitute 6, x பதிலாக 6 போட்டு, that is -6. நெக்ஸ்ட்டு 4, 1, x பதிலாக 4 போடுங்க, yக்கு பதிலாக 1 போட்டால் -4 plus 2, that is -2. லாஸ்ட்டாக 3, 2, இந்த 3 போட்டிங்கன்னா that is -3, 2 போட்டிங்கன்னா that is 4, 4 minus 3, that is 1. இந்த ப்ராப்ளத்தில் மேக்ஸிமம் எதுங்க, -6ஆ -2ஆ +1ஆன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு +1 தான் மேக்ஸிமம். அப்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டி வரையணும். அந்த எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டி என்ன அப்படின்னா, ஓகே, ட்ரா த கிராஃப் ஆஃப் okay, problem is maximum, no, that inequality is 1. ஓகேங்களா, -x plus 2y minus 2x plus y greater than 1. Okay, we have to use strict inequality. Remember, dotted line test. அப்போ if already -x plus 2y equals to 1, இப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் போட்டிங்க அப்படின்னா, ஓகேங்களா, you can try to use intercept form. -x plus 2y equals to 1. Already right hand side 1 தான். அப்போ x intercepted to -1. Very clear? So here x intercepted to -1, y intercepted to, you bring this 2 down, 1/2 equals to 1. அப்போ xல -1லையும் yல வந்து 1/2, that is 0.5 இங்கேயும். ஓகேங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக நீங்கள் ஒரு டாட்டர் லைனை தான் வரையணும். ஓகே, we have to draw dotted line. Yeah, x intercept -1, y intercept 1/2. இது என்ன பண்ணுறேன்னா, it is passing through the unbounded region. Yeah, name of this line is called -x plus 2y greater than equals to 1 எடுத்துக்கோங்க.
equals to 1. This is the name of this dotted line. Now we have to shade. Okay, we have to shade whether it has any common region with unbounded region. Okay, இதில் ஆரிஜினை தூக்கி போடலாம்னா தாராளமாக ஆரிஜினை போடலாம். ஆரிஜினை போட்டிங்கன்னா ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0, 0 இஸ் கிரேட்டர் தென் 1ன்னு காமிக்குது. தட் இஸ் ஃபால்ஸ். அப்போது ஆரிஜின் சைடு ஷேட் பண்ணக்கூடாது. அது வந்து ஆரிஜின் சைடு வி ஹாவ் டு ஷேட். ஓகேங்களா? ஷேட் பண்ணிங்கன்னா திஸ் சைட். ஓகே, ஸோ யூ கேன் அப்சர்வ் த கிராஃப். ஆல்ரெடி அன்பவுண்டட் ரீஜன் இருக்குது. இந்த அன்பவுண்டட் ரீஜன் கூட இந்த எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டி வர சொன்னீங்களா, அந்த டாட்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கு. சரிங்களாப்பா? ஸோ இது தேர் இஸ் அ காமன் ரீஜன். ஓகே, ஸோ கன்க்ளூஷன். ஓகே, ஸோ draw the graph of, okay, from the graph you can observe that minus 2x plus 2y greater than 1 as common points with unbounded region, unbounded feasible region. ஓகே, therefore ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் காமன் ரீஜன் வச்சிருக்கக்கூடாது. வச்சிருக்கிறதுனால இந்த ப்ராப்ளத்துக்கு ஆக்சுவலி இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மேபி மேக்ஸிமம்னு எழுதிருக்கணும். மேபி மேக்ஸிமம் இசட்டாக இருக்கலாம், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட். பட் இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டி அன்பவுண்டட் ரீஜன் கூட காமன் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால இந்த ப்ராப்ளத்துக்கு ஸோ நோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட். இந்த ப்ராப்ளத்துக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ யூஸ்டு தீஸ் கான்ஸ்டன்ட்ஸ், இந்த கான்ஸ்டன்ட்ஸை அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாட்டர் லைனை வரைய மாட்டாங்க, இந்த டேபிளோட நிப்பாட்டிட்டு இதுதான் மேக்ஸிமம் சொல்லி முடிச்சிடுவாங்க. அப்படி முடிக்கக்கூடாது. இஃப் ரீஜன் இஸ் அன்பவுண்டட் யூ மஸ்ட் கோ ஃபார் எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டி டெஸ்ட். ஓகே, தென் only you can score full marks in this problem. ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், வாட்ச் கிளியர்லி. கிராஃப் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அன்பவுண்டட் ரீஜன் வரைஞ்சேன், அதுக்கப்புறம் ஒரு டாட்டர் லைன் வரைஞ்சேன். அப்போது முக்கியமான விஷயம் ஒரு லைனுக்கு நேம் கொடுக்கணும். இந்த லைனோட நேம் என்ன, இந்த லைன் நேம் என்ன, இந்த லைன் நேம் என்ன, டாட்டர் லைன் நேம் என்ன, அந்த காமன் ரீஜனை ஷேட் பண்ணி காமிங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு லைன் பாஸ் ஆச்சு இல்லை டாட்டர் லைன், அதையும் வரைங்க. அதனோட ரீஜன் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி காமிக்கணும். கிராஃப் கண்டிப்பாக எங்கள் மாதிரி டீச்சர்ஸுங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கும்போதே புரியும். ஸோ இதுனா நிறையா வித்தியாசமாக இருக்கும்போது தெரியும் நிறைய பேருக்கு, என்னடா இது ஒரே கிராஃபாக இருக்குது ப்ளஸ் நிறைய ஷேடாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இது பார்க்கும்போதே கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால் இது நான் வரையாமலே நான் கார்னர் பாயிண்ட் எழுதுவேன். ஓகேங்களா? இந்த இதில் வந்து நான் ஷேடட் ரீஜனை காமிக்காமலே கார்னர் பாயிண்ட் எழுதுவேன். இந்த லைனுக்கு நான் ஷேடட் காமிக்காமலே வேல்யூ முடிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வி ஹாவ் டு ஷேட் அண்ட் ஷோ தட் feasible region. Okay, whether it is bounded region or unbounded region, you have to shade and show. Okay, then after you have to draw extra inequality test. எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டி நீங்கள் வரைஞ்சி தான் ஆகணும். இட் ஷுட் பி த டாட்டர் லைன். ஏன் டாட்டர் லைன் வரைஞ்சி அதனோட ரீஜனை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஷேட் பண்ணி தான் காமிச்சாங்க. ஓகே, திஸ் இஸ் அ வெரி குட் ப்ராப்ளம். ப்ளீஸ் டேக் நோட். Dear students, we are at problem number 10 in exercise 12.1. This is the last problem in exercise 12.1. Okay, see the problem. Objective function is value of z is x plus y. In this they are asking what is the maximum value of this objective function. Subject to the constants are x minus y equal to less than or equal to minus 1. X minus y equal to minus 1 கூட எடுத்துக்கோம். Next one பார்க்கும்போது தெரியுது, this is very important line. It is passing through the origin. எந்தெந்த லைன் இப்போ ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது நீங்கள் பார்க்கும்போது கன்ஃபார்மாக தெரியணும். ஓகேங்களா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய்யோட வேல்யூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு லைன் வரைஞ்சால் மட்டும் போதும், அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான். நெக்ஸ்ட் இதை இன்டர்செப்ட் ஃபார்மில் போட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு -1 இருக்கு இல்லைங்களா? அப்போ போத் சைடு டிவைட் பை -1. எக்ஸு கீழே -1, மைனஸ் ஒய் கீழே -1, ரைட் ஹேண்ட் சைடு -1/1, தட் இஸ் 1. அப்போது எக்ஸ் இன்டர்செப்ட் அட் -1, ஒய் இன்டர்செப்ட் அட் 1. இல்லைப்பா, இது இந்த லைன். அடுத்து இது ஒன்றுமே கிடையாது. ஸோ -x + y ஈக்குவல்ஸ் டு 0, y ஈக்குவல் டு எக்ஸ், y ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியும், ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? ஃபார் திஸ் வி ஹேவ் டு ட்ரா த கிராஃப். here it is x axis, here it is y axis. ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸில் -1லையும் ஒய்யில் +1லையும் பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் 1, here 2, here this is 1, here it is 2, -1,
minus 2. First line ஓகேங்களா. இந்த லைனோட நேம் என்னென்னா ஓகேங்களா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஒன். இல்லை மாஸ்டர் ரெண்டு பக்கம் மைனஸ் எல்லாம் மட்டும் பண்ணிவிட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் ஒன் அப்படின்னா சரி. ஓகே, திஸ் இஸ் ஃபைன் ஒன்லி. ஓகே, நவ் நெக்ஸ்ட் லைன் ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். ஓகேங்களா, ஒய் ஈக்குவல் எக்ஸோட லைன் என்னன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் 0 0 1 1 2 2 அது மாதிரி 0 0 1 1. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 0 0 1 1 இருக்கு இல்லையா. ஓகேங்களா, இப்படி போதான். ஓகேங்களா, ஓகே, நேம் ஆஃப் திஸ் லைன், இந்த லைன் நேம் பேர் என்னன்னா y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் ஆர்ஜினை தூக்கி போடுங்க. இந்த ப்ளூ கலர் லைன் ஓகேங்களா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் மைனஸ் ஒன் இருக்குல்ல, இதில் ஆர்ஜினை தூக்கிட்டு போய் போடுங்க. இதில் போட்டிங்கன்னா 0 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், தட் இஸ் ஃபால்ஸ். 0 இஸ் மோர் தென் மைனஸ் ஒன். நம்பர் லைனில் பாருங்கள், நம்பர் லைனில் 0 அங்கே இருக்குது, மைனஸ் ஒன்னுங்க இருக்குது. 0 இஸ் ஓகே, ஆல்வேஸ் திங்க் அபவுட் த நம்பர் லைன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போது 0 இஸ் மோர் தென் மைனஸ் ஒன். ஓகேங்களா, பட் தே ஹேவ் கிவன் 0 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் மைனஸ் ஒன், தட் இஸ் ஃபால்ஸ். அப்போ இந்த லைனுக்கு இந்த பக்கம், இந்த லைனுக்கு இந்த பக்கம். பட் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை தான் நீங்கள் ஷேர் பண்ணிடணும். ஓகேங்களா, இந்த லைனுக்கு இந்த பக்கம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒய் ஈக்குவல் எக்ஸ். இந்த லைனில் இல்லை இதில் கொண்டு போய்ட்டு அதே மாதிரி ஆர்ஜினை தூக்கி போடலாம்னா ஆர்ஜினை போடாது, ஏன்னா இந்த லைன் ஆல்ரெடி ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இதில் என்ன பண்ணிங்கன்னா புட் 1,0 1,0 திஸ் பாயிண்ட். ஓகேங்களாப்பா, 1,0 சைடு ஷேட் பண்ணணுமா இல்லை அந்த பக்கம் போகணுமா? அந்த பக்கம் போச்சுன்னா திஸ் வில் பி த காமன் ரீஜன். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் அ ஃபீஸிபிள் ரீஜன். ஒருவேளை இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு நோ ஃபீஸிபிள் ரீஜன் வந்து நிற்கும். ஏன்னா எல்லா 1 2 3 4 ஓகேங்களா 4க்கு காமன் ரீஜனாக தான் இருக்கும். ஓகே, அப்போது 1,0 இதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 1, தட் இஸ் மைனஸ் 1. 0 மைனஸ் 1 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, தட் இஸ் கரெக்ட் ஒன்லி. நம்பர் லைனில் பாருங்கள், மைனஸ் 1 இருக்குது, 0 இருக்குது. மைனஸ் 1 இஸ் less than or equal to 0, that is correct only. Okay, அப்போ correct side is 1,0 side you have to shade. அப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் இந்த பக்கம், இந்த லைனுக்கு இந்த பக்கம். ஓகே, அப்போது என்ன ஆச்சுன்னா காமனான ரீஜனே கிடையாது. இந்த லைனுக்கு இந்த பக்கம், இந்த லைனுக்கு இந்த பக்கம், இதுக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நமக்கு என்ன கிடைக்கல, ஃபீஸிபிள் ரீஜனே கிடைக்கல இந்த ப்ராப்ளத்துக்கு. ஓகே, அப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் there is no feasible region. இந்த ப்ராப்ளத்துக்கு feasible region கிடையாது. அப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ மேக்ஸிமம் வேல்யூனாலும் இந்த ப்ராப்ளத்துக்கு கிடையாது, மினிமம் வேல்யூனாலும் இந்த ப்ராப்ளத்துக்கு கிடையாது. ஓகேங்களா, ஸோ therefore hence no maximum z. ஓகேங்களாப்பா, hence no மேக்ஸிமம், இந்த ப்ராப்ளத்துக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, அப்போது நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஓகேங்களா, Day 1 I explained in detail about the linear programming problems, conceptual video, that is very important video. ஓகேங்களா, அது கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வீடியோஸ் மட்டும் கிளியராக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன்று I explained most important NCERT examples. ஓகேங்களா, எல்லா ப்ராப்ளத்தையும் டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் சம்ஸ் முல்லாம் முடிஞ்சாச்சு. எக்ஸசைஸ் 12.1 இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன நடத்த போகிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா, பர்டிகுலராக ஒரு வீடியோ அன்பவுண்டட் ரீஜன் பேஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் ஒரு 5-6 சம். ஓகேங்களா, ஸோ இட் வில் பி 1 hour. ஓகேங்களா, 1 hour எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு கான்செப்ட் எடுத்து அன்பவுண்டட் ரீஜன் சம்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். டெக்ஸ்ட் புக் சம்ஸ் நம்ம ரொம்ப கம்மி தான், பட் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்க மாட்டாங்க. கேட்டது ப்ராப்ளத்தையே கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்பாங்க. என்னென்னா நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியாகும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ என்ன பண்ணுவோம்னா இந்த சாப்டர்லேருந்து நிறைய MCQ கேட்குறாங்க. மினிமம் they will ask 2 MCQ every time. ஓகேங்களா, அதனால் MCQs மட்டும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதையும் ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ we will plan and we will decide okay to practice more sums in the future. Okay, thank you, meet you in my next video. Thank you children, bye.